ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகே அழகு இந்த வார சீரியல் வந்து ப்ரமோ வந்து வெளியா இருக்குங்க. இந்த ப்ரமோல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காது குத்துற ஃபங்ஷன் தாங்க. தங்கராஜ் சொல்றாப்புல, "சூப்பரா இருக்கு. இந்த ஃபங்ஷன்லாம் நீங்க தான் ரெடி பண்ணியிருப்பீங்க போல" அப்படின்ட்டு வழக்கம் சுரேஷையும் அவங்க சின்ன மச்சானையும் வந்து சொல்லியிருக்காப்புல. பாக்யராஜ் இதுக்கு வந்து சோகமா இருக்காப்புல கேட்டுட்டு. அடுத்து அவங்க தாத்தா வந்து குழந்தைகளுக்கு குடுக்குறாப்புல, "இந்தாப்பா என்னால முடிஞ்சது, இந்த தாத்தாவால முடிஞ்சது" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாப்புல. இங்கிட்டு பாட்டி வந்து, "எங்க காது குத்துக்கு கமலே காணோம்" அப்படின்னு வந்து சொல்ல, இங்கிட்டு வந்து கமல வந்து இது பண்றாங்க. பார்த்தா ரேவதி வந்து ஃபோட்டோல வீடியோ எடுத்துருக்காங்க. பாக்யராஜ் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்றாங்க குடு அப்படின்ட்டு. பார்த்தா செயினையும், அங்கிட்டு காது கம்மல் எல்லாத்தையும் குடுக்க, ஊர்க்காரங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இங்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம தங்கராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவம். உடனே வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்றாப்லன்னா, "ஏய் சுரேஷு, சின்ன மச்சான் நீங்க வாங்க. உங்க மடியில தான் வந்து காது குத்தணும். யார் மடியில குத்தணும் அது நான் தான் டிசைட் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப இது பண்றாப்ல. உடனே இதெல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்க சுரேஷுக்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கு. நம்ம பாக்யராஜுக்கு ரொம்ப வருத்தம். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரேவதி வந்து பயங்கர கடுப்பாயிட்டு, "அண்ணே நீங்க வாண்ணே, நீ உட்காருண்ணே. உன் மடியில தான் உட்காந்து காது குத்தணும். யார் மடியில உட்காந்து குத்தணும்னு அத நான் தான் டிசைட் பண்ணுவேன்" அப்படின்னு வந்து சொல்றாப்ல நம்ம ரேவதி. உடனே வந்து அப்படி குத்த விடலைன்னா, நான் என் குழந்தைகள கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம தங்கராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஷாக்குங்க. என்ன பண்றது, என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காப்ல. இங்கிட்டு வந்து பாக்யராஜுக்கு ஒரு பக்கம் ஒரு மாரியா இருந்தாலும், அப்படியே என்ன பண்றதுன்னு அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காப்ல. பார்க்கலாம். ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பயங்கர கோவத்தில இருந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.